கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஃபேஸ்புக்கில் 1 கோடி லைக்குகளை எட்டினாங்க ஸ்ரேயா கோஷல். இந்தியாவோட பிரபல பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல். வங்கதேசத்தில் பிறந்த ஸ்ரேயா தமிழ் உள்பட இந்திய மொழிகளில் எல்லாத்துலேயும் கடந்த 11 வருடங்களாக பாடிட்டு இருக்காங்க. தேவதாஸ் இந்தி படம் தான் அவங்கள சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துச்சு. பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பாடாமல் ஆத்ம திருப்திக்காக பாடும் பாடகிகளில் ஸ்ரேயாவும் ஒருத்தவங்க. 11 ஆண்டுகளில் 150க்கும் குறைவான பாடல்களையே பாடியிருக்காங்க. அழகிய தோற்றமும் குரலும் கொண்ட ஸ்ரேயாவுக்கு இந்தியா முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க. இந்தியா முழுவதும் மேடை கச்சேரிகள்ல பாடிட்டு வராங்க. அவங்களோட ஃபேஸ்புக் லைக் சமீபத்துல 1 கோடியை தொட்டு இருக்கு. இந்தியாவிலேயே 1 கோடி லைக்குகளை தொட்ட ஒரு சிலர்ல ஸ்ரேயாவும் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ட்விட்டரை 27 லட்சம் பேர் ஃபாலோ அப் செய்கிறாங்க. ஸ்ரேயா இதுவரை தமிழில் 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல பாடியிருக்காங்க. அத்தனையுமே ஹிட் பாடல் பாடுறதுக்கு அதிக சம்பளம் பெறுபவர்கள் பட்டியல்லையும் ஸ்ரேயாவுக்கு இடம் இருக்கு. மேற்கு வங்கத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு தென்னிந்திய பெண்ணோட சாயல் இருக்கிறதுனால அவங்களை நடிக்க வைக்க பலரும் முயற்சி செஞ்சாங்க. குறிப்பா இயக்குனர் வசந்த் அவருக்குன்னு இசை தொடர்பான ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு போய் கேட்டாரு. தனக்கு நடிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்மையில தன்னோட 30வது பிறந்த நாளை எளிமையா கொண்டாடி இருக்காங்க ஸ்ரேயா கோஷல்.